இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து டான்ஸ் ஹிட்ஸ். ஸோ என்னுடைய சாங்ஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு. நான் லேப்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணேனோ அதே மாதிரி இதுலேயும் நான் யூஸ் பண்ணலாம். எல்லாமே Hello friends, welcome to VM DJ Academy, Chennai's best DJ and music production academy. என் பேர் DJ ராகுல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரெக்கார்ட் பாக்ஸில் வந்து உங்களோட பிளேலிஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி பேக்கப் எடுக்கிறது, அப்புறம் உங்கள் பிளேலிஸ்ட் வந்து பென்ட்ரைவில் எக்ஸ்போர்ட் பண்ணி சிடிஜிஎஸில் எப்படி ப்ளே பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ரெக்கார்ட் பாக்ஸ்லேருந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணுச்சுன்னா VM DJ Academy ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். வெட்டிங் அண்ட் கார்பரேட் டிஜே கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து டீச் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து ப்ரொஃபஷனல் வரைக்கும் டீச் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா செரட்டோ, ரெக்கார்ட் பாக்ஸ், டிராக்டர், வர்ச்சுவல் டிஜே, இந்த 4 பிளேயர்ஸுமே இங்கே இருக்குது, 4 சாஃப்ட்வேர்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பெஸ்ட் சாஃப்ட்வேர், உங்களுக்கு என்ன பெஸ்ட் கண்ட்ரோல் நீங்கள் எடுக்கலான்றதை சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ VM DJ Academy ஜாயின் பண்ணுங்கள், ப்ரொஃபஷனல் டிஜே பர்ஃபார்ம் பண்ணுங்கள். கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், அப்படின்னா கால் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஓகே. எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் 2 வகை யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து உங்களோட பிளேலிஸ்ட் பேக்கப். நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் மாற்றுறீங்கன்னா இந்த புது லேப்டாப் நீங்கள் வந்து மியூசிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிளேலிஸ்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கப் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் எதுக்குன்னா பென்ட்ரைவ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளப்பில் போய் ப்ளே பண்ணுறீங்க, ஒரு ஃபெஸ்டிவலில் போய் ப்ளே பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து சிடிஜே சிஸ்டம் தான் இருக்கும். பைனியர் பிராண்டோட சிடிஜேஸ் 2000, 3000 ஏதாவது சீரீஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேஸில் வந்து உங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணாமல், ஆனால் உங்கள் லேப்டாப் எல்லா பிளேலிஸ்ட்டும் உங்கள் பென்ட்ரைவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் பென்ட்ரைவ் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதுதான் ப்ரொஃபஷனல் டிஜேஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து எப்படி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டுருக்கேன், நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோஸுமே பாருங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனல் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அந்த வீடியோ நீ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி ட்விட்டரில் போகலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரெக்கார்ட் பாக்ஸ் பேக்கப்பில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று வந்து உங்களோட பிளேலிஸ்ட் பேக்கப் எடுக்கிறது. நீங்கள் உங்கள் பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய ஹாட் கியூஸ்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் லேப்டாப் மாற்றுறீங்கன்னா உங்களோட பிளேலிஸ்ட் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக பேக்கப் எடுத்துக்கலாம். பேக்கப் எடுத்து இன்னொரு லேப்டாப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு வகையான எக்ஸ்போர்ட். செகண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து சிடிஜே எக்யூப்மெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறீங்க. சிடிஜே 2000, சிடிஜே 3000, XTJ, RX3 இந்த மாதிரி கண்ட்ரோலர் கம் பிளேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹாட் கியூஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து பென்ட்ரைவ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்போர்ட் ஆன பென்ட்ரைவ் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் பிளேஸில் நீங்கள் இன்செர்ட் பண்ணும்போது உங்கள் லேப்டாப்பில் என்னென்ன பிளேலிஸ்ட் வச்சுருந்தீங்களோ ஹாட் கியூஸ் பிளேலிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு அதில் எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் லேப்டாப் இல்லாமல் நீங்கள் வந்து பென்ட்ரைவ் வச்சு பர்ஃபார்ம் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் டிஜேஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் ப்ளே பண்ணுறீங்க, இல்லைனா வந்து கிளப்பில் ப்ளே பண்ண போகிறீங்க, லேப்டாப் கொண்டு போகணும் அவசியம் கிடையாது. உங்களுடைய ரெக்கார்ட் பாக்ஸ் மியூசிக்கை வந்து நீங்கள் பென்ட்ரைவ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எக்ஸ்போர்ட் வந்து லைப்ரரி எக்ஸ்போர்ட். அதாவது நீங்கள் பேக்கப் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் லேப்டாப் அப்கிரேட் பண்ணுறீங்க, இல்லை லேப்டாப்பை மாற்றுறீங்கன்னா உங்களோட ஹோல் லைப்ரரியை பேக்கப் எடுத்துக்கலாம். உங்களோட ரெக்கார்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இது வந்து எக்ஸ்போர்ட் ஸ்க்ரீன், சிங்கிள் பிளேயர் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இது எதுக்குன்னா நீங்கள் வந்து சாங்ஸ் செக் பண்ணிக்கலாம், பிளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், எல்லா சாங்ஸ் கரெக்டாக இருக்கான்றதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த எக்ஸ்போர்ட் வியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட், இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணி சாங் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண தெரியலன்னா நம்ம ப்ளே பண்ணுற ஹாட் கியூஸ் லூப்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அதுலேருந்து ஃபைலுக்கு போங்க. ஃபைல் போன அப்புறம் இது இம்போர்ட் ஆப்ஷன். ட்ராக் எக்ஸ்போர்ட் பண்ண அப்புறம் செகண்டரி லேப்டாப்பில் வந்து இது மூலமாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போர்ட் ஆப்ஷன். ஸோ நான் லைப்ரரி கிளிக் பண்ணிக்கிறேன். லைப்ரரிக்குள்ளே போனால் பேக்கப் லைப்ரரி, ரிஸ்டோர், இம்போர்ட் யுவர் லைப்ரரி ஃப்ரம் வெர்ஷன் 5 ஆர் earlier. அதாவது நீங்கள் பழைய வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ரெக்கார்ட் பாக்ஸ் 5 வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து ரெக்கார்ட் பாக்ஸ் 6 கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ரெக்கார்ட் பாக்ஸ் 6 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் டேரெக்டாக பேக்கப் லைப்ரரி கொடுத்துடலாம். ஸோ பேக்கப் கலெக்ஷன் கேட்கும். கலெக்ஷன்றது இங்கே இருக்க எல்லா பிளேலிஸ்ட்டும் சேர்ந்த கலெக்ஷன். ஸோ உங்களுக்கு ஃபுல் கலெக்ஷன் உங்களுக்கு பேக்கப் பண்ணி கொடுத்துரும். திஸ் ஆப்ரேஷன் மே ரிக்வயர் லாங்கர் டைம். கண்டிப்பாக நீங்கள் கலெக்ஷன் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் 3 to 4 hours ஆகும். ரொம்ப நேரம் ஆகும் இந்த ரெக்கார்ட் பாக்ஸ் ட்ராக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது லேப்டாப்பை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 4 to 5 hours இந்த எக்ஸ்போர்ட்டை போட்டு நீங்கள் விட்டுருங்க. பெஸ்ட் வே வந்து நைட்டில் போட்டு விட்டிங்கன்னா அது எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஓகே கொடுக்குறேன். Do you want to backup music files as well கேட்குது. அதாவது உங்கள் சாங்ஸும் பேக்கப் எடுக்கணும் கேட்குது. எஸ் கொடுக்குறேன்.
எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். அதாவது எந்த இடத்துல உங்களோட பேக்கப் வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கொடுங்க. இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டி டிரைவ் இல்லைனா இ டிரைவ் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகும், கலெக்ஷன் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகும். ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அது ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ நான் அதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்போர்ட். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்போர்ட் பார்ப்போம். இதுக்கு நமக்கு பென்ட்ரைவ் தேவை. ஸோ செகண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்போர்ட் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நீங்கள் வந்து சிடிஜிஎஸில் ப்ளே பண்ணுறீங்க, எக்ஸ்டிஜிஎஸில் ப்ளே பண்ணுறீங்க, இந்த மாதிரி கண்ட்ரோலில் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் தேவைப்படும். ஸோ இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் லேப்டாப் ப்ளே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து சிடிஜிஎஸ்லையும் எக்ஸ்டிஜிஎஸ்லையும் ப்ளே பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் டிஜிஎஸ் வந்து இப்படி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது செகண்ட் டைப் எக்ஸ்போர்ட். இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு உங்கள் பென் ட்ரைவை ஃபார்மேட் பண்ணிக்கணும். ஓகே, அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். பென்ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணோம். ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் தான் வரும், அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா FAT32 இதுதான் கண்டிப்பாக இருக்கணும். இதில் வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். NTFSன்னு இருக்கும், EXFATன்னு இருக்கும். இது ரெண்டுமே ஒர்க் ஆகாது. வெறும் FAT32 மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பென்ட்ரைவில் ஒர்க் ஆகும். அதாவது சீரிஸில் போடும்போது இந்த ஃபார்மேட் இருந்தால் தான் அது எடுக்கும், இல்லைனா எடுக்காது. ஸோ இந்த ஃபைல் டைப்பை வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபார்மேட் கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ நான் ரெக்கார்ட் பாக்ஸ்குள்ளே போகிறேன். இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் மோடை மாற்றிட்டு பெர்ஃபார்மன்ஸ் மோடை யூஸ் பண்ணிக்கிறேன். பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த பிளேலிஸ்ட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தமிழ் குத்து சாங் மட்டும் எனக்கு பென்ட்ரைவில் நான் பேக்கப் எடுக்கணும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் ரைட் கிளிக் கொடுக்குறேன். இப்போ எக்ஸ்போர்ட் பிளேலிஸ்ட் டு த பென்ட்ரைவ். என்னோடய பென்ட்ரைவ் வந்துச்சு பார்த்தீங்களா, VM மியூசிக். ஸோ இதில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதாவது ஹாட் கியூஸ் ஆன் CDJ அண்ட் XTG. நீங்கள் வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து CDJக்கும் XTJ தான் யூஸ் பண்ண போகிறீங்க. பைனோட சப்போர்ட்டிங் பிளேயர்ஸ் இங்கே காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, CDJ2, CDJ3000, CDJ2000 Nexus, XTJ 1000 Mark III. இதெல்லாமே வந்து இந்த பென்ட்ரைவ் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இங்கே கீழே இங்கே பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னோட பென்ட்ரைவில் இந்த ஹாட் கியூஸ் லூப்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். நீங்கள் வந்து சிடிஜேஸ் 2000 3000 நெக்ஸஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் வந்து லிங்க் கேபிள்னு வரும். அந்த லிங்க் கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 2 பிளேயருமே ப்ளே பண்ணிக்கலாம். சிடிஜேஸ் ப்ளே பண்ணும்போது நீங்கள் 2 பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். சப்போஸ் லிங்க் கேபிள் இருந்துச்சுன்னா ஒரு பென்ட்ரைவ்லேயே நீங்கள் வந்து 2 பிளேயர்லையும் ப்ளே பண்ணலாம். அதாவது ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 2 பிளேயரில் டிஃப்ரெண்ட் சாங்ஸை நீங்கள் ப்ளே பண்ணலாம். அது லிங்க் கேபிள் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணும்போது லிங்க் கேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் லிங்க் கேபிள் இல்லைன்னா நீங்கள் வந்து 2 பென்ட்ரைவ் கேரி பண்ண வேண்டியதாக வரும். ஓகே, ஸோ லிங்க் கேபிள் பார்த்தீங்கன்னா சிடிஜேஸில் வந்து சூப்பரான ஆப்ஷன். ஒரே பென்ட்ரைவ் வச்சு 4 பிளேயர் வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஒரு சாங் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகலை. இட்ஸ் ஓகே. எக்ஸ்போர்ட் ஆச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ நான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பென்ட்ரைவ் நான் போட்டிருக்கேன், அது இங்கே காட்டுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பிளேலிஸ்ட் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே இருக்குது பாருங்கள், தமிழ் சாங்ஸ் கொத்து. என்னோட பிளேலிஸ்ட்டில் எப்படி இருக்கோ எல்லாமே என்னோட பென்ட்ரைவில் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ உன்னோட பென்ட்ரைவோடைய ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ கலர் வந்து RGB கொடுக்குறேன், சென்டர், ஃபுல் வேவ் ஃபார்ம், கிளாசிக். ஓகே, கேட்டகரியில் பார்ப்போம். வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஷார்ட். ஓகே, இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக விடுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் பென்ட்ரைவில் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் அவைலபிள் இருக்குன்னு காட்டிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ எத்தனை சாங்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்ற ஐடியா உங்களுக்கு இருக்கும். இந்த சைஸை பார்த்துன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை எஜெக்ட் பண்ணிடுறேன். சின்ன ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எஜெக்ட் கிளிக் பண்ண எஜெக்ட் ஆகிடும். ஓகே, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ட்ராக் பென்ட்ரைவ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். கிளிக் பண்ணுறேன். 2 ஃபோல்டர் தான் இருக்கும். பிளேலிஸ்ட் மாதிரி தனித்தனியாக வராது. 2 ஃபோல்டர் தான் இருக்கும். பைனியர் ஃபோல்டர், அதில் வந்து அதோடைய செட்டிங்ஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து கண்டென்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வைஸ் பிரிஞ்சிருக்கும். இந்த பென்ட்ரைவ் நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒன்லி ஸ்பெசிஃபிக் ஃபார் பைனியர் பிளேயர்ஸ். நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த பென்ட்ரைவ் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் சிடிஜேல் XTGL ப்ளே பண்ணும்போது ப்ராப்பர் பிளேலிஸ்ட் வெளியே வந்துடும். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சிடிஜேஸ் அண்ட் XTGs தான் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம XTGL ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரைட், இப்போ எங்கிட்ட 2 XTGs இருக்குது. ஓகே, எல்லாமே சேம் தான், XTJs, CDJs. ஸோ மேலே சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் மாறும், மற்ற எல்லாமே சேம் தான். ஒரு ஃபீச்சர்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும் தவிர்த்து பிளேயிங் டெக்னிக்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இதில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் தான் அந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ணணும். ஸோ பென்ட்ரைவ் போட்டேன். ஸோ நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணணும் பென்ட்ரைவ் வந்துட்டு. ஸோ பென்ட்ரைவ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது நமக்கு. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து டான்ஸ் இட்ஸ். ஸோ பாருங்கள், ஸோ என்னுடைய சாங்ஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு. நான் லேப்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இதுலேயும் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து ஹாட் கியூஸோட வந்திருக்கும்.
ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து லோட் ஆகும். நார்மலாக பென்ட்ரைவ் கூட இதில் போடலாம். ஆனால் நார்மல் பென்ட்ரைவ் போடும்போது ட்ராக் இன்ஃபர்மேஷன்லாம் குயிக்காக வராது உங்களுக்கு. ஸோ எல்லா ஹாட் கியூஸுமே இதில் வந்துருச்சு எனக்கு. ஸோ இது வந்து சூப்பர் ஈஸியாக ப்ளே பண்ணலாம். சிடிஜி எக்ஸ்டிஜி மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இதே மாதிரி டெனான்லேயும் இருக்குது, டெனான்லேயும் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ரெக்கார்ட் பாக்ஸ்லேருந்து உங்கள் பேக்கப் எப்படி இருக்கிறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னோட சேனல் குரூப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய டிஜிங் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸுமே பாருங்கள். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆனச்சுன்னா விஎம்டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டெஸ்க் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கால் பண்ணி டெஸ்க் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, see you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.